வணக்கம். இன்னைக்கு நாம ரொம்பவே ஒரு சக்தி வாய்ந்த நாளை பத்தி பேச போறோம். அதுதான் தை அமாவாசை. அதோட மகிமைகள் என்ன, பெரிய பெரிய சடங்குகள் இல்லாம ரொம்ப எளிமையா அதை நாம எப்படி கடைபிடிச்சு நம்ம முன்னோர்களோட ஆசைகளும் முழுசா வாங்கலாம்னு பார்க்கலாம். வாங்க இந்த வழிகாட்டிய முழுசா காக்கலாம். மாசம் அமாவாசை வர்றதுதான். ஆனா இந்த தை மாசத்துல வர்ற அமாவாசைக்கு மட்டும் ஏன் இவ்ளோ ஒரு பவர்? அதுக்கு காரணம் தை மாசங்கிறது நம்ம முன்னோர்களுக்கு, அதாவது பித்ருக்களுக்கு ரொம்பவே விசேஷமான ஒரு காலம். அதனாலதான் இந்த நாள்ல ஒரு அபரிமிதமான தெய்வீக சக்தி நிறைஞ்சிருக்குன்னு சொல்றாங்க. அப்போ அந்த சக்தியால நமக்கு என்னென்ன ஆசைகள் கிடைக்கும்? முதல்ல பித்ருதோஷம்னு சொல்லப்படுற முன்னோர்களால வரக்கூடிய தடைகளோட தாக்கம் குறையும். குடும்பத்தில இருந்த தடைகள் நீங்கி தொழில் மற்றும் நிதிநிலையில ஒரு நல்ல முன்னேற்றம் தெரியும். குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு அந்த பாக்கியம் கிடைக்கும்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. இது எல்லாமே நம்ம முன்னோர்களோட முழு ஆசிர்வாதத்தால நடக்கக்கூடியது. இந்த நாளோட சக்திய பாருங்க. சாஸ்திரங்களின்படி தை அமாவாசை அன்னைக்கே நீங்க செய்யற ஒரு சின்ன தானமா இருக்கட்டும், உதவியா இருக்கட்டும், அதுக்கு 100 மடங்கு புண்ணியம் கிடைக்குமா. நீங்க ஏத்துற ஒரு சின்ன விளக்கு, நீங்க சொல்ற ஒரு மந்திரம் எல்லாமே பல மடங்கு சக்தியோட உங்களை தேடி வரும். இதுதான் இந்த நாளோட மிகப்பெரிய ஒரு ஸ்பெஷாலிட்டி. சரி, இப்போ பித்ரு அமாவாசைனா என்ன, அதோட உண்மையான அர்த்தம் என்னன்னு கொஞ்சம் ஆழமா புரிஞ்சுக்கலாம் வாங்க. இந்த அடிப்படை தெரிஞ்சாதான் நாம செய்யற ஒவ்வொரு விஷயத்துக்கு பின்னால இருக்கிற சக்தியும் நமக்கு நல்லா விளங்கும், இல்லையா? ரொம்ப சிம்பிளா சொன்னா, அமாவாசைங்கிறது வானத்துல நிலவே இல்லாத இரவு. நம்ம பெரியவங்க என்ன சொல்வாங்கன்னா, அன்னைக்கு பூமிக்கும் பித்ருலோகத்துக்கும் இருக்கிற ஒரு மெல்லிய திரை விலகுற நேரம்னு சொல்வாங்க. அதனால இத நம்ம முன்னோர்களோட தொடர்பு கொள்றதுக்கு ரொம்பவே உகந்த நேரமா கருதப்படுது. அதனாலதான் தை மாச அமாவாசைக்குனே பித்ரு அமாவாசைன்னு ஒரு தனிப்பட்ட பெயரே இருக்கு. இது முழுக்க முழுக்க நம்மள விட்டு பிரிஞ்ச நம்மளோட முன்னோர்களுக்காக, நம்ம அப்பா, அம்மா, தாத்தா, பாட்டி அவங்களோட ஆன்மாக்களை நன்றியோட நினைச்சு மரியாதை செலுத்துற ஒரு புனிதமான நாள். சரி, இவ்ளோ சிறப்பு வாய்ந்த இந்த நாளை நாம எப்படி அனுசரிக்கிறது? பெரிய செலவோ கஷ்டமான சடங்குகளோ தேவையே இல்லை. யாரு வேணும்னாலும் ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய சில வழிமுறைகளை இப்ப பார்க்கலாம். இந்த நாளை அனுசரிக்கிறது ரொம்பவே எளிமைங்க. முதல்ல காலையில எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு உடலை தூய்மைப்படுத்திக்கோங்க. அப்புறம் சுத்தமான ஆடை. விரதம் இருக்க முடியாதவங்க கவலைப்பட வேண்டாம். பழங்கள், பால் மாதிரி சாத்விகமான உணவை எடுத்துக்கிட்டாலே போதும். ஆனா இது எல்லாத்தையும் விட முக்கியமானது என்ன தெரியுமா? மனசு தூய்மையா, கோபம், எதிர்மறை எண்ணங்கள் இல்லாம அமைதியா வச்சுக்கிறது. எங்களால புனித நீர்நிலைகளுக்கு போய் தர்ப்பணம் கொடுக்க முடியலேன்னு யாரும் கவலைப்பட வேண்டாம். வீட்லயே ரொம்ப எளிமையா இதை செய்யலாம். முன்னோர்களோட படத்துக்கு முன்னாடி ஒரே ஒரு அகல் விளக்கேத்துங்க. குடும்பமா சேர்ந்து மனச ஒருமுகப்படுத்தி ஓம் பித்ருவ்யோ நமகன்னு முழு மனசோக சொன்னாலே போதும். உங்க பிரார்த்தனை அவங்கள நிச்சயம் சென்றடையும். சரி, செய்ய வேண்டிய விஷயங்களை பார்த்துட்டோம். அதே அளவுக்கு முக்கியமானது செய்யக்கூடாத விஷயங்கள். இந்த நாளோட புனிதத்தை பாதுகாக்க நாம எதையெல்லாம் தவிர்க்கணும்னு இப்ப பார்க்கலாம். அன்னிக்கு ஒரு நாள் நம்ம வீடும் மனசும் ஒரு கோயில் மாதிரி இருக்கணும். அதனால சண்டை சச்சரவுகளுக்கு இடமே கொடுக்காதீங்க. உடலையும் மனசையும் அசுத்தப்படுத்தக்கூடிய மது, மாமிசம் போன்றவற்றை முழுமையா தவிர்த்துடுங்க. முடிஞ்ச வரைக்கும் இறை சிந்தனையோட விழிப்போட இருக்கிறது நம்மளோட நேர்மறை ஆற்றலை அதிகரிக்கும். இப்ப நாம இந்த வழிபாட்டோட உண்மையான சாராம்சத்துக்கு வரோம். இந்த சடங்குகள், வழிமுறைகள் எல்லாத்தையும் விட மிக முக்கியமான ஒன்னு இருக்கு. அதென்ன? நம்ம பக்தியோட உண்மையான சக்தி எங்க இருக்குன்னு பார்க்கலாம். இதுதான் எல்லாத்தையும் விட முக்கியமான விஷயம். நீங்க 100 சடங்குகள் செஞ்சீங்களா, 1000 ரூபாய்க்கு பூஜை செஞ்சீங்களாங்கிறது முக்கியமில்ல. எவ்வளவு உண்மையான பக்தியோட எவ்வளவு மனசார செஞ்சீங்கன்றதுதான் கணக்கு. ஏன்னா உங்க உள்ளத்தோட ஆழத்திலிருந்து நீங்க ஏத்துற ஒரு சின்ன விளக்கு கூட உங்க வாழ்க்கையில பிரகாசமான மாற்றத்தை கொண்டு வரும். அப்படி முழு மனசோட நாம பிரார்த்தனை செய்யும்போது அதோட பலன்கள் அபரிமிதமா இருக்கும். முன்னோர்களோட ஆசிர்கள் முழுமையா கிடைக்கும். மனசுல ஒரு நிம்மதி பிறக்கும். வீட்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி பெருகும். தேவையில்லாத துன்பங்கள் தானா விலகி போறது நீங்களே உணர்வீங்க. நம்ம முன்னோர்கள் எல்லாரும் நம்ம வாழ்க்கைய வழிகாட்டி நம்மள ஆசிர்வதிக்கணும்னு மனசார ஒரு நிமிஷம் பிரார்த்தனை பண்ணிப்போம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. இப்போ உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரே ஒரு நாள், ஆனா இவ்வளவு சக்தி. இந்த நாளை நீங்க எப்படி மதிக்க போறீங்கன்னு யோசிச்சு பாருங்க. வரப்போற இந்த தை அமாவாசை உங்க எல்லோருடைய வாழ்க்கையிலும் நல்லதையே கொண்டு வரட்டும். நன்றி.